ஒன்றிய அரசு நடத்துகிற இந்த நீட் தேர்வில் முறைகேடுகள் மட்டுமல்ல, ஒழுங்கீனங்களும் குறிப்பாக மாணவ மாணவியர்களை சீரழிக்கும் வகையில் அவருடைய மனநிலையை சீர்குலைக்கிற வகையில் ஏராளமான நிகழ்வுகள். தாலியை கழற்றி வைத்துவிட்டு போய் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற விதிமுறை எல்லாம் ஒரு சென்டரில் பார்த்தேன். கணவனே அவருடைய மனைவியின் தாலியை கழற்றிவிட்டு சென்டருக்குள் அனுப்பி வைக்கிற ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 8-10 முறையும் கிளாரிபிகேஷன்ஸை சரியாக இங்கே இருக்கிற சட்ட வல்லுநர்களோடு தொடர்ந்து செய்ததற்கு பிறகும் கூட மேதகு குடியரசுத் தலைவர் அதை மறுத்து அனுப்பியிருக்கிறார். இதில் அக்கறை உள்ளவர்களாக இன்றைக்கு சொல்லி திரிபவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களாக இருந்தாலும், இந்த நீட்டு விலக்கு பெறுவதற்கு அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டுமே தவிர இது போன்று சொல்லி தருவது என்பது அவருடைய கையாலாகாத பணத்தை காட்டுகிறது. நீட்டு வந்த நாள் முதலே குளறுபடிகள் தான். கடந்த ஆண்டு கூட உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு கண்டனங்களுக்கு உள்ளாகியது. அதுவும் குறிப்பாக ஒன்றிய அரசு நடத்துகிற இந்த நீட் தேர்வில் முறைகேடுகள் மட்டுமல்ல, ஒழுங்கீனங்களும் குறிப்பாக மாணவ மாணவியர்களை சீரழிக்கும் வகையில் அவருடைய மனநிலையை சீர்குலைக்கிற வகையில் ஏராளமான நிகழ்வுகள். தமிழ்நாட்டில் மாணவர்கள் குறிப்பாக தாலியை கழற்றி வைத்துவிட்டு போய் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற விதிமுறை எல்லாம் இதுவரை வரலாறு காணாத ஒரு அத்துமீறல். இன்றைக்கு மாணவிகளின் தாலியை கழட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதும் ஒரு சென்டரில் பார்த்தேன். கணவனே அவருடைய மனைவியின் தாலியை கழற்றிவிட்டு சென்டருக்குள் அனுப்பி வைக்கிற ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர், மரியாதைக்குரிய அம்மையார் கவர்னராக பணியாற்றிய தமிழிசை அவர்கள் நீட்டாக நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் ஏதோ புலமை மிக்க வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நீட் என்பதே இவர்களால் தான் வந்தது என்பது நாடறியும். நீட்டு தேர்வினால் இன்றைக்கு 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பது என்பதும் நாடறியும். நீட்டு விலக்குக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளையும் நாடறியும். என்றாலும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் எடுத்து வரப்படுகிற அந்த நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டையாக ஒன்றிய அரசு இருப்பதோடு மட்டுமல்லாது அதை நியாயப்படுத்துகிற வகையிலும் பேசி திருவது என்பது உண்மையில் நாகரிகமான ஒன்றாக இருக்க முடியாது. ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் கமிட்டி 10% வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அரசு பள்ளி மாணவர்கள் தெரிவித்தாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது திமுகவுடைய கோரிக்கையாகவும் அது இருந்தது. இப்ப 7.8 கொடுக்குறோம், அது 10% உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதாவது இத்தனை சதவீதம் தர வேண்டும் என்பது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இதே மருத்துவக் கல்லூரியில் 15% இடஒதுக்கீடை அன்றைக்கு தந்தார்கள். இது போன்ற நீட்டு இல்லாத போதே. ஆனாலும் கூட அன்றைக்கு உயர்நீதிமன்றத்தின் சார்பில் அதற்கு தடை விதிக்கப்பட்டது. இது 2007-2008 நடந்தது, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள், ஏன் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10% இடஒதுக்கீடை ஒரு சமூகத்திற்காக தந்தார். அது இப்போ கோர்ட்ல போய் நிலுவையில் நிற்குது. இந்த 7.5% என்பது சட்ட ரீதியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. இந்த 7.5%-னால் இன்றைக்கு பலனும் இருக்கிறது என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மருத்துவக் கல்வி, அதேபோல் சட்டப்படிப்பு, பொறியியல் துறை, அனைத்து துறைகளிலும் அந்த 7.5% கொண்டு வந்து கிராமப்புற மாணவர்களின் அந்த கல்வி ஆதாரத்திற்கு பெரிய அளவில் இன்றைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை உயர்த்தி வேறு யாராவது நீதிமன்றங்களுக்கு சென்று சட்ட ரீதியான சிக்கல் அதில் வந்துவிடக் கூடாது என்பதில் அரசு கவனமாக இருக்கிறது. இல்ல, இப்ப எல்லாவற்றையும் சட்ட ரீதியான அந்த நுணுக்கங்களை ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நிச்சயம் சட்ட விதிகளை பின்பற்றியே எந்த நடவடிக்கையானாலும் எடுப்பார். அவசர கோலத்தில் அள்ளித்தெளித்த கதையாக கடந்த காலங்களில் போடப்பட்ட ஆணைகள் எப்படி கிடப்பில் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். எனவே அந்த வகையில் இதை தெளிந்து சரியான முடிவை எடுப்பது என்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய கடமை. திமுக வந்தவுடனே ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களும் பல்வேறு பேட்டிகளின் வாயிலாக இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நீட்டு விலக்கு பெறுவோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் நீட் விலக்கை பெறுவோம் என்கின்ற வகையிலான அது ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதுவும் கூட யார் கையிலிருந்து பெறணும்? ஒன்றிய அரசு கையிலிருந்து தான்.
மாண்புமிகு முதல்வராக வணக்கத்துக்குரிய நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு நீதியரசர் ஏ.கே. ராஜன் தலைமையிலான குழு அமைத்து அந்த குழுவின் பரிந்துரையை சட்டமன்றத்தில் வைத்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட முன்வடிவை தீர்மானத்தை கவர்னர் உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பாத நிலையில் பல்வேறு முறைகளில் அதற்காக போராடி மீண்டும் இரண்டாவது முறையும் சட்டமன்றத்தில் வைத்து இரண்டாவது முறை வைக்கப்பட்ட அந்த தீர்மானம் மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி மேதகு குடியரசுத் தலைவர் அவருடைய அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை, மருத்துவ கல்வித்துறை, ஆயுஷ் அமைச்சகம் போன்ற பல்வேறு துறைகளுக்கு கிளாரிபிகேஷன் என்கின்ற வகையில் ஒரு 8-10 முறை அனுப்பி ஒரு 8-10 முறையும் கிளாரிபிகேஷன்ஸை சரியாக இங்கே இருக்கிற சட்ட வல்லுநர்களோடு தொடர்ந்து செய்ததற்கு பிறகும் கூட மேதகு குடியரசுத் தலைவர் அதை மறுத்து அனுப்பியிருக்கிறார். இதில் அக்கறை உள்ளவர்களாக இன்றைக்கு சொல்லி திரிபவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களாக இருந்தாலும் இந்த நீட்டு விலக்கு பெறுவதற்கு அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டுமே தவிர இது போன்று சொல்லி தருவது என்பது அவருடைய கையால் ஆகாத தனத்தை காட்டுகிறது. இப்போ இது முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்த உடனே என்எம்சி ஷெட்யூல் பண்ணுவாங்க. என்எம்சி ஷெட்யூல் பண்ண உடனே நம்ம உடனடியாக ஒரு நாள் கூட காலதாமதம் இல்லாமல் நிறைய நீட்டிட்டீங்க போதும். கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த அமுதகரங்கள் நிகழ்ச்சிக்கு பல்வேறு வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், பகுதி கழக செயலாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், வட்டக்கழக செயலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து 75 நாளை கடந்திருக்கின்ற இந்த நிகழ்வு புயல், மழை, சீற்றம், இயற்கை இடர்பாடுகள் எது வந்தாலும் 365 நாட்கள் ஓராண்டு தொடர்வதற்கு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும், ஊடகத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஒரு நாளைக்கு 1000 to 1200 பேருக்கு அளவிற்கு இந்த உணவு பரிமாறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் வழங்குகின்றது 3 உணவுப் பொருட்கள், ஒரு இனிப்பு, ஒரு வடை, ஒரு பாதாம் பால், 300 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் பாட்டில் வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து தினந்தோறும் இட்லி ஸ்டாண்டர்டாக வழங்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு பூரி அல்லது பொங்கல், ஒரு நாளைக்கு இடியாப்பம் அல்லது கிச்சடி, ஒரு நாளைக்கு தோசை அல்லது உப்புமா போன்ற அந்த வகைகளை மாற்றிக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த அமுதக்கரங்கள் நிகழ்ச்சிக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கின்றது. இது தொடரும். போதுமா? நிறைய அதான் நீட் ரொம்ப நீட் ஆயிடுச்சு.